ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் ஆனந்தினி பாயுடைய சரித்திரத்தை உங்கள் முன்னே வைக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக கோபிகைகளில் கோ என்றால் இந்திரியம் என்ற பொருள். யாருடைய இந்திரியம் சதா பகவானுடைய சரணத்திலே போய் போய் விழுகிறதோ, சதா பகவானையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கோபிகைகள். யாருடைய ஜீவன் பகவன் நாமம் சொல்லுவதேதான் தன்னுடைய தொழில் என்று இருக்கிறார்களோ அவர்கள் கோபிகைகள். யாருடைய கண்கள் பகவான் ரூபத்தை சதா பருக வேண்டும், பகவான் எப்பொழுது நமக்கு காட்சி கொடுப்பான், பகவான் ரூபத்தை பருக வேண்டும் என்று சதா துடிக்கிறார்களோ அவர்களே கோபிகைகள். யாருடைய காது சதா பகவானுடைய கதைகளை கேட்க வேண்டும் என்று துடிப்புடன் செயல்படுகிறார்களோ அவர்களே கோபிகைகள். யாருடைய நாசிகா, அதாவது பகவானுடைய அங்கத்தில் பட்ட சந்து சரணங்களில் விழுந்த துளசிகளை எடுத்து அதை பெரிய பாக்கியமாக, அதை வைரமாக போற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களே கோபிகைகள். யாருடைய மனது, யாருடைய இந்திரியங்கள் பகவானுடைய பக்தர்களை ஸ்பர்ஷம் செய்வதில் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களே கோபிகைகள். பகவானுடைய தாமம் பிருந்தாவனம், அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சதா மனதில் துடிக்கிறார்களோ அவர்களே கோபிகைகள். அவர்கள் அனந்த பக்தர்கள், அவர்களே கோபிகைகள். பகவான் கச்சவ அவதாரத்தில் எடுத்து வந்த பொழுது அதில் இருந்த கச்சபிகள் பகவான் ரூபத்தால் மோகித்து மதுரபாவம் அடைந்து பிரபுவை அடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொண்டார்கள். அப்பொழுது பகவான் சமயம் வரும்பொழுது நான் இதற்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்து மத்ஸ்ய அவதாரத்திலும் அதே மத்ஸ்ய கன்னிகைகள், யாரெல்லாம் பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்த பொழுது அந்த இடத்தில் மத்ஸ்ய கன்னிகைகள் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் பகவான் மேல் மோகம் கொண்டு மதுர பாவத்தினால் பகவானோடையே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக வந்தார்கள். ராமாவதாரத்தில் பகவான் தண்டகாரண்யத்தில் அங்கும் இங்கும் 14 வருடம் காட்டில் அலைந்த போது எந்த ரிஷிகள் அவர் மேல் மோகம் கொண்டார்களோ, ராமனுடைய நாம் இருக்க வேண்டும் என்று எந்த ரிஷிகள் நினைத்தார்களோ அவர்கள் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக ஆனார்கள். ஆக ரூபம் பார்த்து சதா அவரையே சிந்தித்து அவரை அடைந்து ஹிருதயத்தில் சதா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களே கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக வந்தார்கள். பகவான் அடைய சாந்தரசம், தாசியரசம், சக்கியரசம், வாசல்ய ரசம் என பல உண்டு. வாசல்ய ரசம் என்றால் பகவானை தன் புத்திரனாக நினைத்து பாவித்து பகவானுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து கைங்கரியம் செய்து தன் குழந்தையாகவே பாவித்து அவன் மேல் பிரியம் வைப்பது. இவ்விதமாக கோபிகைகள் பகவான் மேல் பிரீத்தி வைத்து பகவானையே அடைய வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததால் தான் அவர்களை பற்றி இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே அவர்கள் சம்சாரத்தில் அந்த பாவத்தை வைத்திருந்தார்களே ஆனால் சம்சாரம் சாகரத்திலே தள்ளிவிடும். ஆனால் அவர்கள் இதை பகவானிடம் வைத்ததால் தான் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அவன் நம்மை சேர்த்துக் கொள்வான் என்று அவர்கள் நினைத்தது நடந்தது. ஆனந்த் வல்லப் ஜி என்று ஒரு மந்திரி இருக்கிறது. ஆனந்தினி பாயி என்று ஒரு பெண்மணி காஷ்மீரில் வசித்து வந்தாள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. கடவுளை நாம் அடைய வேண்டும் என்றால் கஷ்டங்கள் தானே வரும். அவளோ காஷ்மீரி வாசி. இருந்த எல்லா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. இந்த 20 வயதிலேயே அவள் தனித்து விடப்படுகிறாள். இப்பொழுது அவள் நினைத்துக் கொள்கிறாள், இனி நம்மளுக்கு இங்கு எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, நாம் ஏன் இந்த இடத்தில் இருக்க வேண்டும், நாம் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை நோக்கி போய்விடுவோம், பிருந்தாவனத்துக்கே போய்விடுவோம் என்று அந்த 20 வயதிலே அவள் பிருந்தாவனம் வந்து விட்டாள். 20 வயதில் பிருந்தாவனத்துக்கு வந்து ஒரு கிருஷ்ணனையும் ஒரு ராதையையும் வைத்துக் கொண்டு லாலன பாலன செய்து அவர்களை தன்னுடைய குமாரனும் மருமகளும் போல அவள் பாவித்து வாத்சல்ய பக்தியில் திளைக்கிறாள். எப்பேற்பட்டவர்களும் பிருந்தாவனத்துக்கு வந்து விட்டால் அந்த பிருந்தாவன ரஜ்ஜனுடைய மகிமை அவர்களுடைய பாவம் புஷ்டியாகிவிடும். இன்றும் அங்கு போய் நாம் பிருந்தாவனத்தில் ஆனந்த் வல்லப்ஜி மந்திர் என்று கேட்டால் இந்த கோயிலை காண்பிப்பார்கள். கிருஷ்ணனுடைய பெயர் ஆனந்த் வல்லப். அந்த ராதையினுடைய பெயர் ஆனந்தினி. அவள் அந்த குழந்தையைப் போல அந்த கோபாலனை கொஞ்சி கொஞ்சி வைத்துக் கொள்வாள். மருமகளுக்காக அடிக்கடி கடைக்கு செல்வாள்.
புது துணிமணிகள் வாங்குவாள். அவளேதான் தினமும் கடைக்கு செல்ல வேண்டும். அவள் ஊரை விட்டு, காஷ்மீரை விட்டு கிளம்பி வரும்பொழுது அவள் வீடு வாசல் தனம் என்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு தனம் எடுத்துக்கொண்டு அவள் இங்கு வந்து ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தில் வல்லப்ஜி மந்திரை கட்டி அங்கு ஆனந்தபாய், ஆனந்த் வல்லப், ஆனந்தினி இவர் 2 பேரையும் வைத்துக்கொண்டு லாலனை பாலனை செய்து கொண்டு கடைக்கு செல்வாள். தினமும் காலையில் சாமான்கள் எல்லாம் வாங்கி வருவாள். அவளே குளித்து விட்டு காலையில் பகவானுக்கு போக் எல்லாம், ராத்திரி சயன ஆரத்தி வரைக்கும் என்ன உண்டோ எல்லாம் அவளே செய்வாள். அந்த கோயிலில் அவளுக்கு உறுதுணையாக அவளுக்கு என்று பணிபுரிய ஒரு 4 பேர் இருந்தார்கள் கூட. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து விட்டு செல்வார்கள். சந்துக்களும் வருவார்கள், யாத்ரீகர்களும் வருவார்கள். அவர்களால் ஆன தனத்தை அந்த கோயிலில் போட்டு விட்டு போவார்கள். இவள் தனி ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு அந்த கோயிலை அழகுபட நிர்வாகம் செய்து கொள்கிறாள். இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் ஆனவுடன் அவர் கையில் இருந்த தனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வந்தது. ஆனால் பக்தர்கள் என்றுமே தனத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. நாம் பாட்டுக்கு செலவு செய்து விடுவோம், பகவான் இருக்கான, அவனுக்கு வேண்டியதை அவன் பார்த்துக் கொள்வார் என்று இருப்பதுதானே பக்தர்களுடைய சுபாவம். தினமும் அவள் இவ்வாறு செய்து கொண்டு வருகிறாள். இவ்வாறு இருக்கும் பொழுது அங்கு ஒரு சேட், அவர் ஹர்குலால் ஜி என்று அவருடைய பெயர். இந்த ஹர்குலால் ஜி சேட்டுக்கு அந்த காலத்திலேயே ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் அவரிடம் இருந்தது. நகை நட்டுக்கள், வெள்ளி பாத்திரங்கள், சாமான்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது. ஹர்குலால் சேட்டுக்கு ஒரு தமையன் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் உண்டு. அந்த குழந்தைகளை எடுத்து வைத்து மடியில் கொஞ்சுவார். அவர் எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமாக தான் இருந்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் ஹர்குலால் சேட்டு வேலைக்கு போயிட்டு வந்து விட்டு அந்த குழந்தையை எடுத்து மடியில் வைத்து கொஞ்சம் பொழுது அந்த தமையனாருடைய மனைவி வந்து இந்த குழந்தையை அவருடைய மடியில் இருந்து வெடுக்கென்று பிடிங்கினார். ஏதோ நீங்கள் செய்கிறீர்கள், அந்த குழந்தைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை, குழந்தை ஏதாவது உடம்புனால் வீல் வீல் என்று கத்துகிறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இந்த வீட்டில் பிடிக்கவில்லை என்று சத்தம் போடுகிறார். இதை கேட்ட உடனே ஹர்குலால் சேட்டனுடைய மனைவி எழுந்து உள்ளே சென்று விட்டாள். ஹர்குலால் சேட்டும் கண்கள் குளமாகி விட்டன. நமக்கு என்று ஒரு புத்திரபாகியம் இல்லாததினால் தானே இது மாதிரி வசவுகள் நம்மளுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள போய் கிருஷ்ணன்ட்ட கதறி கதறி அழறார். அன்றைய தினம் ஒன்றும் சாப்பிடவில்லை, தூங்கி விட்டார். ராத்திரி பிருந்தாவனத்துல இருக்கிற கிருஷ்ணன் வந்து நீ இங்க வந்துடேன்னு கூப்பிடுறான். மறுநாள் காலையில எழுந்தவன் தன் மனைவியிடம், நாம் 2 பேரும் சேர்ந்து பிருந்தாவனத்துக்கு போய்விடுவோம், இவர்கள் இப்பொழுதெல்லாம் சாதாரணமாக இருந்துவிட்டு வயோதிக காலத்தில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் நாம் அந்த சமயத்தில் எங்கு சென்று இருக்க முடியும்? சரியான சமயத்தில் பகவான் நம்மை ஆட்கொள்ளவே இந்த லீலை நேற்று இரவு நடந்தது. நீ அவள் மேலும் எந்த கோபமும் கொள்ளாதே, நாம் கிளம்பி பிருந்தாவனம் போய்விடுவோம் என்று ஹர்குலால் சேட் தன்னுடைய பணம், காசு, வெள்ளி பாத்திரங்கள், தங்க நகைகள் அவ்வளவையும் தூக்கி கொண்டு நேராக பிருந்தாவனம் வந்து விட்டார். இன்றைக்கும் பாங்கே பிகாரி கோயிலில் தங்க ஊஞ்சலில் வைத்து பாங்கே பிகாரி ஆட்டுவார்கள். இந்த தங்க ஊஞ்சல் யார் கொடுத்தது? ஹர்குலால் சேட் அந்த கோயிலுக்காக கொடுத்தது. நிறைய வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்காக கொடுத்திருக்கிறாள். அவருடைய சொத்தில் பாதிக்கு மேல் பர்சானாவில் ராதைக்காக இழைத்து போட்டிருக்கிறார் ஹர்குலால் சேட். இன்றைக்கும் ஹர்குலால் சேட் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பிருந்தாவனத்தில் போய் கேட்டால் அவர் வசித்த வீடு இதுதான் என்று அந்த ஊர்க்காரர் காட்டுவார்கள். இந்த ஹர்குலால் சேட்டு எல்லா கோயிலுக்குமே செல்வார். அது போல இந்த வல்லப்ஜி மந்திருக்கும் வருவார். இந்த வல்லப்ஜி, ஆனந்த் வல்லப்ஜி மந்திருக்கும் வருவார். இந்த ஆனந்த் வல்லப்ஜி மந்திருக்கு வந்து இந்த அம்மாவுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து அவளுடைய தியாகத்தன்மையும் அவளுடைய வாத்சல்ய குணமும் அவள் நடந்து கொள்ளும் விதமும் அவளுடைய பணிவும் பார்த்து விட்டு அசந்து போய் விடுவார். ஆனால் அவளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தனம் கரைந்து கொண்டு வருகிறது. அவளிடம் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். தினமும் கோயிலுக்கு வருவதனால் அங்கு அவளிடம் பேச்சு கொடுப்பார். அவளெல்லாம் புரிந்து கொண்டார். அவர் நேராக பாசாருக்கு சென்றார். எல்லா கடைகளிலும் போய் சொன்னார், ஆனந்தினி அம்மா வந்து எந்த சாமான் வேண்டும் என்று கோயிலுக்கு என்று கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விட வேண்டும். அவர்களிடம் பேரம் பேசக்கூடாது. அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட்டு அவர்கள் கொடுக்கும் பணத்தை மட்டும்தான் வாங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும், நான் அவளை எதுவுமே கேட்கக்கூடாது.
அந்த பணத்தை என்னுடைய கணக்கில் எழுதி விடுங்க, நான் அந்த பணத்தை கொடுத்து விடுவேன். அந்த அம்மா மனசு நோகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. என்ன வந்து கேட்டாலும், தால் ரொட்டிக்காக வேண்டி கோதுமை மாவு, நெய், எது வந்து கேட்டாலும், பூஜைக்கு வேண்டிய சாமான்கள் கேட்டாலும், டெக்ஸ்டைல் ஷாப்லயும் அதே மாதிரி என்ன துணிமணிகள் கேட்டாலும், எது கேட்டாலும் எல்லா கடைகளிலும் அவளுக்கு வேண்டியதை கொடுத்து விட வேண்டும் என்று அர்குலால் சேட்டு எல்லா கடைக்காரர்களிடம் சொல்லி வைத்திருந்தார். இந்த அம்மாவும் அதே மாதிரி, இது கிருஷ்ணனுடைய மகா பெரிய கருணை, நம்மிடம் இருக்கிறதோ இல்லையோ நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று இறங்கிவிட்டு அவனுக்காகவே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டோம், ஆனால் அவன் கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல வழி விடுவான். இவ்வாறு அவள் நடந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. ஒரு நாளைக்கு ராதைக்கு துணி மாட்டும் பொழுது அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நல்ல புடவையா இன்னைக்கு வாங்கி ராதைக்கு நம்ம கட்டிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறா. நேரா பஜாருக்கு வரா. எல்லா வேலையும் முடிச்சு அவ 2 பேரையும் மத்தியானம் பூஜை எல்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்ச பூஜா காலம் முடிஞ்ச உடனே, போகலாம் ஆன உடனே நேரா கோயில்ல இருந்து கிளம்பி கடைக்கு வந்து, இந்த புடவை எடுத்து போடு, அந்த புடவை எடுத்து போடு, இதை போடு, அதை போடுன்னு எல்லாத்தையும் மாத்தி 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 பார்த்து, எதுவுமே எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு இப்படியே ரொம்ப மனசு சோர்ந்து இருக்கும்போது எதிர்க்க ஒரு ரிக்ஷால ஒரு பொம்பளை அவ கட்டின்னு இருக்கிற புடவையை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. ஆஹா, இந்த மாதிரி புடவை உண்டா, இந்த மாதிரி புடவை கிடைக்குமா, ரொம்ப அழகா இருக்கே, அற்புதமா இருக்கே இந்த புடவைன்ட்டு கடையில இருந்து ஓடி வந்தா. வெளியில அங்க ஒரு ரிக்ஷாக்காரன் இருந்தான். நான் எங்க போகணும்னு கேட்டான் ரிக்ஷாக்காரன். எங்கேயும் போக வேண்டாம், இந்த முன்னாடி ஒரு ரிக்ஷா போறதே அதை அப்படியே நீ தொடர்ந்து பின்னாடி போ, அது பின்னாடியே போ, அந்த ரிக்ஷா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அவனும் அந்த ரிக்ஷாக்காரனும் இந்த முன்னாடி போற ரிக்ஷாவை தொடர்ந்து போயிட்டே இருக்கான். நல்லா போறான் போறான் போறான். ஊர் ஒதுக்குப்புறமே வந்தாச்சு, மாலையும் ஆயிடுச்சு. அந்த அம்மா முதல்ல அந்த புடவை கட்டிட்டு போயிருந்தாலே, அந்த அம்மா அந்த ரிக்ஷாவை விட்டு இறங்கி பணத்தை கொடுத்துட்டு பார்த்தா இந்த அம்மாவும் இறங்கி இருந்தது. அம்மாஜி, நீங்க இங்க வந்திருக்கே, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே அவ சொல்றா, யாரும் வேண்டாம், இந்த புடவை நீ எங்க வாங்கின, அதான் எந்த கடையில இங்க வாங்கின, அதை மட்டும் சொல்லு, அதை கேட்கறது. அம்மா, நீ நான் சொல்றதை கேளு, இது விபச்சாரிகள் இருக்கிற இடம், நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் வரலாமா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த புடவை எங்க வாங்கின சொல்லு. நான் ஒரு விபச்சாரி, என்கிட்ட வர சேட்டு அமிர்த் சேட்னு ஒருத்தன் வருவான், அந்த சேட்டுக்கு எனக்காக அனுப்பி வச்ச புடவை, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் எதுவும் கடையில போய் வாங்கல, அவன் என் மேல ஆசைப்பட்டு எனக்காக அனுப்பிச்ச புடவை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இந்த வயசுல இந்த புடவையை கட்ட முடியும்? இது இளம் வயசுல இருக்கிறவங்க கட்ட புடவை, நீங்க எப்படி இதை கட்டுவேல? எனக்காக கேட்கலமா, என் மருமகளுக்காக கேட்கிறேன். அப்படியா? இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்காளே, மருமகளுக்காக இப்படி ஆசையா ஓடி, எவ்வளவு கொடுத்து வச்சவ அந்த மருமக. எங்க இருக்கேள், உங்களுடைய அட்ரஸ ஒரு கடுதாசியில எழுதி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் தப்பாம அந்த சேட்டுக்கு அனுப்பி வச்சு உங்களுக்கு அந்த புடவை வந்த உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. எங்க இருக்கேன்னு அந்த அட்ரஸ பார்த்த உடனே ஆனந்த் வல்லப்ஜி மந்திர், பட்கம்மா ரோடு, அந்த இதுன்னு போட்ட உடனே பிருந்தாவனம் அவ எழுதி கொடுத்தவொடனே ஒரே ஆச்சரியமாயிடுது. ஓ, இவ வந்து அந்த ராதையதான் இவ வந்து மருமகன் சொல்லிக்கிறாளா? கேட்டுட்டா, நீங்க சொல்றது அந்த ராதையே தான் நீங்க மருமகன் சொல்றீங்களா? ஆமா, அந்த ஆனந்த் வந்து என்னோட பையன், இந்த ஆனந்தினி வந்து என்னுடைய மருமக, அவளுக்காக தான் புடவை எடுக்க வந்தேன், எதுவும் பிடிக்கல, என்ன பார்த்த உடனே உங்க புடவையை பார்த்த உடனே எனக்கு ஒரே மனசே, இன்னைக்கு அந்த புடவை இல்லாம ஆத்துக்கு போகக்கூடாதுன்னு, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இல்ல, நீங்க கிளம்பி போங்க, மணியை எடுத்து நாங்க உங்களுக்கு அந்த புடவையை அனுப்பிச்சு. ராத்திரி பூரா அவளுக்கு இப்படி ஒரு व्यक्ति இந்த மாதிரி வந்து கிருஷ்ணனுக்காகவும் ராதைக்காகவும் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த கோயிலை கட்டி இப்படி அந்த சேவை பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இந்த அம்மா இருக்கா. ஆனா நானும் என் வாழ்க்கை பூரா வியர்த்தம் பண்ணி நான் போகக்கூடாத வழியெல்லாம் போய் பிருந்தாவனத்திலேயே இருந்துட்டு ஒரு நாள் கூட கிருஷ்ணன் கோயிலுக்கு போகாம நான் இப்படி என் வாழ்க்கையை பாழ்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ராத்திரி பூரா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரு 5 நிமிஷ சங்கமம் ஒரு சந்தோட அது எப்படி வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு பார்த்தல. உடனே ராத்திரி பூரா புலம்பி அழறா, கிருஷ்ணனை கூப்பிடுறா, செஞ்சது தப்புன்னு சொல்றா.
அவளுக்கு எதுவுமே அன்ன ஆகாரம் பிடிக்கல. அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. உடனே அந்த சேட்டும் அந்த புடவைய உடனே அனுப்பிச்சு வச்சுட்டான். அந்த புடவைய இந்த அம்மா கிட்ட சேர்த்த அடுத்த நிமிஷம் அவ பிராணம் போயிடுச்சு பிருந்தாவனத்துல. எப்பேற்பட்ட கிருஷ்ணன் எவ்வளவு மோசமான வாழ்க்கையில அவர் இருந்திருந்தாலும் ஒரு நிமிஷம் மனசு திருந்தி கிருஷ்ணா நான் இப்படி இருந்துட்டேனேன்னு கண்ணீர் விட்ட உடனே அவளை எப்படி தன் பதத்துல ஏகாதசி எதுவுமா சேர்த்து விட்டான். ஒரு பெரிய பெரிய அற்புதம். இப்படி இந்த அம்மா தன்னுடைய வாழ்நாள் பூரா அந்த கிருஷ்ணனுக்காகவும் ஆனந்துக்காகவும் ஆனந்தினிக்காகவும், நீங்க நம்ப மாட்டேன், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சரித்திரம், அந்த ஆனந்திபாயோட சரித்திரம். ராத்திரியானா இந்த அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரா பாங்கே பிஹாரி கோயில் வரைக்கும் தினம் வருவோம். பாங்கே பிஹாரி கோயில் வரைக்கும் வந்துட்டு அங்க இருக்கிற வழியெல்லாம் பார்த்துட்டு வருவோம். யாராவது ஆத்திரிகள் சாப்பிடாம பட்னியோட இருக்காளா, யாராவது சன்னியாசிகள் சாப்பிடாம பட்னியோட இருக்காளா, யாராவது சாதுக்கள் சாப்பிடாம பட்னியோட இருக்காளா, யாராவது அங்கை நக்தலோட இருக்கிறவா பட்னியா கிடக்குறாளா, எல்லார்ட்டையும் கேட்டு வருவா. சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒத்தத்திரையா கேட்டு யார் சாப்பிடலன்னு சொல்றா அவளை எல்லாரையும் கூட்டின்னு வருவா. இந்த கோயில்ல இருக்கிறது மொத்தம் 4-5 பேர் தான். ஆனா அவ சமைக்கிறது ஒரு நாளைக்கு 25 பேருக்கு சமைப்போம். அவ்வளவு சாமான் வாங்கிட்டு அப்படி சமைப்போம். அவளெல்லாம் கூட்டின்னு வருவோம். கூட்டின்னு எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் போட்டுட்டு என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்துடுவோம். அப்ப ராத்திரி ஆனந்தும் ஆனந்தினியும் இவகிட்ட வருவா. அம்மாஜின்ட்டு இவளோட மடியில, ஒரு மடியில ராதையும் ஒரு மடியில கிருஷ்ணனுமா உட்காந்துப்பா. அப்படி ஒரு சல்லாபம் அவளுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பூரா உழைச்சதுடைய கஷ்டம் எல்லாம் போயிடும். அந்த குழந்தைகளோட பிள்ளையோடையும் மருமகளோடையும் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி காலையில எழுந்து பிரபோதனத்திலேருந்து ஆரம்பிச்சு அவ எல்லா கைங்கரியமும் கிருஷ்ணனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே பண்ணிட்டு வரா. அந்த கோயிலுக்கு நிறைய சந்துக்களும் வருவா. அதுல இவ குரு அப்படி நினைச்சு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தட்ட பாகவதம் கேட்போம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப குழந்தை மாதிரி மனசுல அழுவா, சிரிப்பா, கோவப்படுவா, எல்லாம் பண்ணுவா. அந்த சந்துக்களுக்கும் தெரியும் இவளை பத்தி. இப்படி இது போயிட்டே இருக்கும்போது இவளுக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம போயிட்டா நம்மளுக்காக யார் பார்த்துப்பா இந்த கோயில்னா, அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. கிருஷ்ணனுக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு, கிருஷ்ணனுக்கு தெரியும் எப்படி தன்னை பார்த்துக்கணும்னு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். இப்படியே ஆயின்னு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இந்த அம்மா கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டா. காலையில கோயில் திறந்து பாக்குறா, எல்லாரும் இந்த அம்மா எழுந்தே வரல. அப்புறம் பார்த்த உடனே இந்த அம்மா கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டான உடனே எல்லாருமா சேர்ந்து யமுனை கரைக்கு எடுத்துன்னு போய் வைக்கிறா. யாரு இப்ப இந்த அம்மாவுக்கு புள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரே சர்ச்சை. சரி இருக்கட்டும், அவள் குருநாதர்னு ஒருத்தரை நம்பி இருக்கா இல்லையா, அந்த குருநாதர் வருவார், அவர்கிட்ட கேட்போம், அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் செஞ்சுட்டு ஏன்னா அவளுக்கு எல்லாமே சர்வஸ்வமும் இந்த குருநாதர் தானே, அதனால அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் இவ்வளவுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்குள் ஒரு 8 வயது பாலகன் அங்கு வந்தான். யாருப்பா நீ, உன் பேர் என்ன? என் பேர் ஆனந்த். அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த கேள்வியும் எந்த பதிலும் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அந்த சட்டியை எடுத்துக்கொண்டான். அந்த அம்மாவை 3 தடவை பிரதட்சணம் போட்டான், கொள்ளி வச்சான். எல்லாரும் திரும்பி பார்த்து என்னன்னு கேட்கறதுக்குள்ள விடுன்னு மறைஞ்சு போயிட்டான் நடந்து. எங்க போனான், யார் வந்தான், என்ன ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் அவளுக்கு தோன்றது, பேர் என்னன்னு கேட்டதுக்கு ஆனந்துன்னு சொன்னானே, ஓ அந்த கிருஷ்ணனே தான் புள்ளி வச்சுட்டு போயிட்டானா. அவ புத்திரனா பாவிச்சு அந்த வாத்சல்ய பாவத்துல அப்படி உருகி அவனுக்கு எல்லாம் பண்ணானே. இந்த கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் அந்த ஆனந்த் வல்லப் அவரே இப்படி இந்த அம்மாவுடைய அந்திம சம்ஸ்காரத்தை பூரா முடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்புறம் அந்த அஸ்தி எல்லாம் எடுத்துட்டு போய் யமுனையில கரைச்சி பண்ணிட்டான். எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு பக்தையனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, ஒரு பக்தை என்ன எதிர்பார்க்கிறா, என்ன பண்றா, அவ எப்படி வழிபடணும்னு நினைக்கிறா, அதுக்கு தான் முதல்ல இடம் கொடுத்து அவளை அந்த மாதிரியே அவ சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி தானும் இணங்கி போய் யசோதாமால ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பிருந்தாவன பக்தாள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கான் அந்த கிருஷ்ணன்.
கடைசியில அவளுக்கே அடிமையா போய் அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தானே முன்னாடி நின்று தலை போட்டு தானே எல்லாத்தையும் செஞ்சு அந்த பக்தாளுக்காக, அந்த பக்தாள் இவனுக்காக பிராணனை விடுறதும், இவன் பிரதி அந்த பக்தாளுக்காக வேண்டி தன்னுடைய இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யறதும், இது எல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்திலையும், இந்த கிருஷ்ண கதையிலையும், இந்த கிருஷ்ண பக்தாளுடைய வாழ்க்கையிலும் தான் நம்ம சந்திக்க முடியும். இந்த பக்த சரித்திரம் மனதுல பிரேமையை வளர்க்கும். பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற இந்த லீலைகளை, இந்த சரித்திரத்தை நம்ம கேட்க கேட்க பவசாகரத்திலிருந்து நம்மளை கரையேற்றும். ராதே கிருஷ்ணா சகீஸ்.